கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை என் உறவுகளுக்கும், என் சொந்தங்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், நல்ல துவக்கம், நல்லதே நடக்கும். முடிசூடா மன்னர்களாக வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, அது என்னங்க முடிசூடா மன்னர்கள்? முடி சூடுனாதான் மன்னனா? 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனே மன்னன் தான் ஐயா. இந்த உலகத்துடைய ராஜாவும் ராணியும் நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்தால் இன்முகத்தோடு பேசக்கூடியவர்கள் என்றைக்குமே ராஜா தான், என்றைக்குமே ராணி தான். அவர்கள்தான் இந்த அரசாளக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். கேட்காம கொடுக்கிறவன் தான் அரசன், கேட்டு கொடுப்பவன் அரசன் அல்ல. அப்படி அரச குணம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 17/11/2025 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. அதனால உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு பலன் கிடைக்க போகுது, ரெட்டிப்பு பலம். யானையோடைய 2 யானையோடைய பலம். நம்ம சாதாரணமாக ஒரு மனக்கணக்கு போட்டு இதெல்லாம் எங்கள் சாமின்னு நடக்க போகுது, இருந்தாலும் பரவாயில்லைங்க, சும்மா காயை உருட்டி பார்க்குறேன், உழுந்தா லாபம், இல்லைன்னா பரவாயில்லைங்க, நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான், யதார்த்தமாக அந்த ஆட்டத்தை விளையாட ஆரம்பிங்க. தாயமாக உழுவும், தாயத்துக்கு பிறகு 6ஆக உழுவும். ஆமாங்க, கடன்னு நீங்கள் வைக்கிற காயெல்லாம் நகர்த்தி இந்த ஆட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாருங்க. இந்த சனி வக்கரகதியில் நிவர்த்தி ஆகும்போது, வக்கரத்தில் நிவர்த்தி ஆகும்போது இந்த மிதுனத்தை பார்த்து அப்படி கடைக்கண் பார்வை கிடைக்குங்க. சனியுடைய கடைக்கண் பார்வை. இந்த ராஜா பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது நடந்து போகும்போது அவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவர் யாரையோ நோக்கி போகிறாருன்னு. இல்லைங்க, அதில் சைடில் நிற்பாங்க பாருங்கள், அதில் யாராவது ஒருத்தவங்க மைண்டில் இந்த ராஜா படுவார், ராஜாவுடைய மைண்டில் அவங்க படுவாங்க. அந்த அவங்க யார் தெரியுமா? நீங்கள் தாங்க. இதுதான் இப்போ சனீஸ்வர பகவான் கொட்டி கொடுக்க போகிறார். நல்லதை கெட்டிக்காரத்தனமாக பிடிச்சிக்கிங்க. எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, எனக்கு வராது, நான் இதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னோ இல்லை அசந்தோ இருந்துடாதீங்க. அசர்ற நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவன் அசத்தி கொடுப்பார். இதுதான் மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஜாக்பாட் டைம். சனி வக்கர நிவர்த்தியில் உங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக சில நன்மைகள் நடக்கப் போகுது. சும்மா சரளமாக அதான் சொல்லுவாங்களே, சாமி நான் சும்மா தாங்க பால் போட்டேன், என்னங்க 6ராகவே உழுவுதுங்க, நான் நினச்சே பார்க்கலைங்க, என் டீமுக்கு என்னால் ரொம்ப பலங்க. இந்த வேர்டை மிதுன ராசி கண்டிப்பாக சொல்லுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய அனுகூலம் கிடைக்கும், குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும், சுபகாரியங்கள் கைகூடி வரும், விடுபட்ட விஷயங்களும் விட்டுப்போன சொந்தங்களும் மீண்டும் தேடி வரும். உங்களை யாராவது பகையாக பார்த்தவங்களாம் உங்களை கட்டி தழுவி ஆற தழுவிக்க போகிறாங்க. பழைய நட்பு புதிய நட்பாக மலரப்போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்க போகுது, அரசியல் திருப்பங்களே ஏற்பட போகுதுங்க. அப்படின்னா பாருங்கள், மிதுன ராசிக்காரவங்களை கையால் பிடிக்க முடியாதுங்க. 17/11/2025 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மிதுனத்துக்கு அடிக்குது ஜாக்பாட். சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம். அதனால் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவன், தொந்தரவாக இருந்தவன், தொல்லையாக இருந்தவன் எல்லாம் ஓடி ஒளிய போகிறான். கேட்ட இடத்துல பணம் கிடைக்க போகுது, கேட்ட இடத்துல பொருள் கிடைக்க போகுது, சேர்த்து வச்ச பொருள் கண்ணுக்கு தெரிய போகுது. உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் உங்களை நம்பினவங்களுக்கும் உங்களால் நன்மை நடக்க போகுது. ஊரே பாராட்ட போகுது. உங்கள் பாராட்டுக்குள்ளே நீங்கள் நினைய போகிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பரிசுகள்லாம் கொடுப்பாங்க, சர்ப்ரைஸாகவும் சில விஷயங்கள் கொடுப்பாங்க.
ஆமாங்க, உங்களுடைய நல்ல நேரத்துக்கு, நல்ல மனசுக்கு, நல்ல குணத்துக்கு இது ஒரு நல்ல நேரங்க. இது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மற்றவங்க மீது திணிக்கக்கூடிய நேரம். சும்மாலாம் இல்லை, திணிக்கக்கூடிய நேரம். உங்களை நினைக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட இப்போ நினச்சி பார்ப்பாங்க. ஸோ சனீஸ்வர பகவான் அவர் ஏதோ ஒரு நல்ல கணக்கு போடுறாருங்க. அந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா மிதுன ராசிக்கு இந்த வக்கர நிவர்த்தி சக்ஸஸ்ஃபுல்லான டைமுங்க. கவலைப்படாதீங்க, மனசை லேசாக வச்சுக்கிங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே புரிய வருங்க. இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவோ கனமாகவோ எங்க சாமி அப்படின்னு விரக்தியிலேயோ இருந்துடாதீங்க பிள்ளைங்களா, என் உறவுகளா, சொந்தங்களா. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நேரத்தை ரொம்ப அப்படி விழிப்புணர்வோடு இருங்க. நிச்சயமாக சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நல்லதை கொடுக்க போகிறார். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா. சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நம்ம எவ்வளோ நம்புகிறோமோ, ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும், அது முடிந்துவிடும். நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும். இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும். கார்த்தால சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அவ்வளோதான். பிள்ளையாரை சொல்லிவிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 11 தடவை ஆவர்த்தியாக சொல்லிவிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டுண்டு கார்த்தால் நீங்கள் எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணி ஆனாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும். சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார். அடுத்தது ஹனுமான். ஹனுமான வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா, நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன். வேண்டாம். சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது. சனீஸ்வர பகவானை அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான், அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது. சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார். நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும். காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன், சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார். சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.